மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 3 கனமான பைகளை தோளில் சுமந்தவாறு ஒரு முதியவர் மெதுவாக நடைப்பயணம் செய்தார். அவரது முகத்தில் காணப்பட்ட வியர்வையும் சோர்வும் இந்த பயணம் அவருக்கு பாரமானதாகவே இருந்ததை காட்டியது. இந்த பைகளை மலை மேலே எடுத்துச் செல்ல யாராவது எனக்கு உதவ முடியுமா? நான் நன்றிக்குரியவனாக வெள்ளி நாணயங்கள் தருகிறேன் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த ஊரில் இருந்த பலர் அவரை பார்த்தும் அவர் கேட்டதை கேட்டும் தாங்கள் அதை பாராமலே கடந்து சென்றனர். ஆனால் ஒரு இளம் தொழிலாளி மிகச் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது மனம் செழிப்புடனும் கருணையுடனும் இருந்தது. அவர் அருகே வந்து கேட்டார், நான் உதவுகிறேன் ஐயா, சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு உதவ வேண்டும் என்று. பயணத்தின் தொடக்கமே ஒரு ஆற்றை கடப்பதுதான். முதியவர் நடக்க முடியாமல் சற்று திளைத்தார். நான் இங்கு சோர்ந்து விட்டேன், ஓர் அடியும் என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை என்றார் சோகமாக. அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் 3 பைகளில் 2 பைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் மெதுவாக வாருங்கள் என்றார் அந்த இளைஞன். அதில் ஒரு சிக்கல் இருந்தது. இந்த 2 பைகளிலும் வெள்ளி நாணயங்கள் இருக்கின்றன. நீ இதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் நான் என்ன செய்வேன் என பயமுடன் கேட்டார் முதியவர். இளைஞன் ஒரே வரியில் பதிலளித்தான், எனக்கு நேர்மை மிகவும் முக்கியம். நான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனது நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என்றார். முதியவர் சிரித்தபடியே அந்த பைகளை ஒப்படைத்தார். அவர்கள் மேலே மலைப்பாதையில் ஏறத் தொடங்கினர். இன்னொரு கட்டத்தில் முதியவர் மீண்டும் நின்றார். என்னால் இதற்கு மேல் வர இயலாது, என்னால் முடியவில்லை. இளைஞன் தயங்காமல் கூறினான், 3வது பையை கூட நானே சுமக்கிறேன் ஐயா, நீங்கள் மெதுவாக வாருங்கள். 3வது பையை தரும்போது முதியவர் எச்சரித்தார், இதில் தங்க நாணயங்கள் இருக்கின்றன, சோதனை அதிகமாக இருக்கலாம். எனக்கு தங்கம் தேவையில்லை, நான் எனது நேர்மையை மட்டுமே நினைக்கிறேன் என்றான் இளைஞன் உறுதியாக. ஆனால் பயணத்தின் போதே ஒரு சின்ன எண்ணம் அவனது மனதில் புகுந்தது. இப்போது முதியவர் கூறியபடியே 3 பையையும் எடுத்துக்கொண்டு ஓடினால் என் வாழ்க்கையே மாறும். 3 பைகள், 2 வெள்ளி, 1 தங்கம், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை, ஒரு புதிதான ஆரம்பம். முதியவர் என்னை தேடவே முடியாது. அவன் ஓடினான். மலை உச்சியில் ஒரு குகைக்கு சென்று நின்றான். 3 பைகளையும் திறந்தான். அதிர்ச்சி! பைகளில் வெள்ளியோ தங்கமோ இல்லை, கற்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் அதில் ஒரு கடிதமும் இருந்தது. நான் இந்த நாட்டின் அரசன். நான் இந்த நாட்டில் எனக்கு அடுத்ததாக பதவியேற்க போகும் அரசனை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனது இறுதி தேர்வுக்குரிய நபர். ஆனால் அந்த இறுதி சோதனையில் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள். அந்த இளைஞனின் மனம் உடைந்து போனது. அவனது வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு கணத்தில் அவன் அத்தனையையும் இழந்துவிட்டான். வெற்றிக்கு வழிகாட்டும் நம்பிக்கையைப் போலவே அதை அழிக்கும் ஆசையும் நம்முள்ளேயே உள்ளது. அது நமக்கு தேர்வுகள் வரும்போதுதான் வெளிப்படும். எனவே கவனமாக இருக்க வேண்டும்.